ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓரியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட சார்ந்தவர்களுக்கும், பெரியோர்களுக்கும், மூத்தவர்களுக்கும், ஆசாரங்களுக்கும், குருமார்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நற்காலை வணக்கங்கள். கடந்த தொடர் பதிவுகளாக புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடலும் கருத்துக்களும் என்ற தொடரில் காணொலி பதிவுகளை தந்து கொண்டிருக்கிறோம். இந்த காணொலி பதிவுகள் பார்க்கும் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யும் நண்பர்களும் உங்கள் கருத்துக்களை என்னிடம் பகிருங்கள், அல்லது உங்களிடமிருந்து உங்கள் எண்ணங்களை பதிவுகளாக எதிர்பார்க்கிறேன். கமெண்ட் கொடுங்கள். மற்றும் இன்று பாடல் எண் 160. இந்த பாடல் சற்று ஏற்ற இறக்கங்களோடு கூடிய கருத்துக்களை தெரிவித்திருப்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த காலத்திலேயே ஏற்ற இறக்கமுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு சின்ன கருத்துக்களை இந்த பாடலில் தந்துள்ளார். சரி, பாடலுக்கு வருவோம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நிற்கில் என்று கூறியுள்ளார். காணப்பா கதிரவனும் அதிகம் கூடி கணமுள்ள லக்கினத்தை கண்ணால் நோக்க, சீனப்பா சக்கிலிய பெண்ணை ஜென்மன் சிறப்பாக சேர்ந்தனைவான் ஜகத்தில்தானே. ஓனப்பா உதயவனும் கண்ணுற்றாலும் உத்தமனே உலகத்தில் ஒருவர் பாரார், வீணப்பா போகருட கடாட்சத்தாலே விதமாக புலிப்பாணி விளம்பினேனே என்று பாடலை கூறியுள்ளார். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து லக்கணத்தை பார்க்க அச்சாரகன் தவறான பெண்களோடு உறவு கொள்ளுவான் என்பது கூறியுள்ளார். இந்த சூரியனையும் சந்திரனையும் சனி செவ்வாய் ராகு பார்க்க இது கேவலமான ஒரு சூழ்நிலையை தந்து விடுகிறது. அந்த உறவு வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. அதே சமயத்தில் குரு பார்ப்பாரானார் அல்லது குருவுக்கு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அது பெரிய பாதிப்பையோ நெருக்கடியோ தருவதில்லை என்பது நடைமுறை அனுபவத்தில் தெரிய வருகிறது. அடுத்து பாடல் எண் 161. இதுவும் அது என்று மற்றொரு பாடலை சொல்லியுள்ளார். கூரேனி உப்பரிகை மாடகோடம் கொற்றவனே சயன சுகம் யோகமல்லோன், வாரேனி வாகனமும் நிதியுமுண்டு வையத்தில் விதியுமுண்டு வேசினேசன், ஆரேனி அசபர்களும் சேர்ந்திருக்க அப்பலன்கள் கெட்டாலும் அகமும் உண்டு, சீரேனி ஈராரில் உச்சமானார் சிவசிவா துன்பமுடு இன்பம் சொல்லே என்று கூறியுள்ளார். மேலும் ஒரு தகவல் என்று சொல்லியுள்ளார். இந்த அமைப்பு உள்ள ஜாதகர் வாகன யோகம் செல்வாக்கு இருந்தாலும் அந்திம காலத்தில் வயோதிக காலத்தில் பெண்களை தேடி போகிறார் என்றும் சொல்லியுள்ளார். அதே சமயத்தில் அசுப கிரகங்கள் சேர்ந்திருந்தாலுமே கூட இந்த பலன்களை பெரிய பாதிப்பை தருவதில்லை என்றும் சொல்லியுள்ளார். அதே சமயத்தில் மாடகோடம் செல்வம் செல்வாக்கு அனைத்தையும் கொடுக்கிறது என்றும் சொல்லியுள்ளார். இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. பாருங்கள் நண்பர்களே, அப்படி இருந்தாலுமே கூட லக்னாதிபதியும் 8க்குரியவனும் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் யோகம் செல்வம் செல்வாக்கு அடுத்த தலைமுறையை சேருகிறது. இல்லை என்றால் அந்த ஜாதகர் இறக்கும் முன்பே அனைத்தையும் அழித்துவிட்டு இறுதி பயணத்துக்கு தயாராகிறார் என்பது நடைமுறை அனுபவம். அடுத்து பாடல் எண் 162. மதி 9, 8, 12 நின்ற பலன். விளம்பிடுவேன் வெண்மதியில் 8 நிற்க விதிகுறைவு நிதிமனையும் வித்தையுள்ளோர், களங்கமுள்ள நீர்ப்பயமும் குளிரும் காய்ச்சல் கணமுள்ள தாய் தந்தைக்கு அரிட்டஞ்சொல்லு, தளங்கொண்ட ஆறுக்கு கழிச்சல் போக்கு தனவரையும் விதிகுறைவு கருமமாகும், விளங்குகின்ற அன்னைக்கு தோஷஞ்சொல்லும் விரயமடா விளைவுகிடும் சாராருக்கு என்று பாடலை முடித்துள்ளார். சந்திரன் என்ற
மதி என்ற பெயரில் குறிப்பிட்டு சொல்லும் சந்திரன் லக்னத்திற்கு 9, 8, 12 நிற்க பலன்களை வெண்மதியும் 8 நிற்க விதிகுறைவு என்று சொல்லியுள்ளார். சந்திரன் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் நிற்க ஆயுள் பங்கம் தோஷம் என்று சொல்லியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகவில்லை. இந்த ஒரு கிரகமும் ஆயுளை தருகிறதா என்றால் இல்லை. ஆக இந்த 8இல் சந்திரன் நிற்க பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அடிக்கடி நோய் நொடி வருகிறது, ஊரை விட்டு ஊர் பிரதேசம் போகிறார்கள், நாடு விட்டு நாடு போய் நல்ல செல்வம் செல்வாக்கையும் சந்திக்கிறார். அதே சமயத்தில் அப்படி இருந்தாலுமே கூட குடும்பம் சுகம் என்ற விஷயத்தில் சற்று ஏற்ற இறக்கம் உள்ள பலன்களையே அனுபவிக்கிறார் என்பது நடைமுறை அனுபவம். அதற்கு அடுத்தது பாடல் எண் 163. சேய் என்ற செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்த கிரகம். பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாரப்பா பௌமனுமே வேமாரட்டில் பகருகின்ற சுங்கனுமே பகைவன் வீட்டில் சீரப்பா ஜென்மனுக்கு ஜனனபூமி சிவசிவா செக்குமடா ஜலத்தால் கேடு ஊரப்பா ஊரருகில் கிழக்கு மேற்கு உத்தமனே புஞ்சை நிலத்தாலும் லாபம் சீரப்பா போகருட கடாட்சத்தாலே சிக்குமடா கனகமது கையில்தானே என்று பாடலை முடித்துள்ளார். செவ்வாய்க்கு 6, 8, 12 சுக்கிரன் பகை வீட்டில் அமைய பெற்றவர்களுக்கு செல்வம் செல்வாக்கு அனைத்தையும் தருகிறார் என்று கூறியுள்ளார். ஜலத்தால் கேடு நீர்நிலைகளில் ஆபத்துக்களும் பாதிப்புகளும் வருகிறது என்பதையும் கூறியுள்ளார். இருந்தாலும் செல்வம் செல்வாக்கு தன தானிய யோகம் போன்ற விஷயங்கள் இவருக்கு உதவிகரமாக அமைகிறது என்று கூறியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அதே சமயத்தில் ஜலத்தால் கேடு என்று சொல்லியுள்ளார். ஜலத்தால் ஆயுள் பயத்தை தருவதில்லை. ஆனால் இவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவர்களுக்கு அதிகமாக வாழ்க்கையில் வந்து போகிறது என்பது நடைமுறை அனுபவம். பாருங்கள் நண்பர்களே. அடுத்து 5இல் தீயர் நின்ற பலன். தான் நின்ற பஞ்சமத்தில் கொடியோர் நிற்க தரணிதனில் குடிவிளங்க புத்தரள்ளி ஊன்ற உதயாதி பெரியோர் சேர்க்கை உத்தமனை உதித்ததொரு பாலந்தானும் தேனென்ற பிதருக்கு உதவியும் உண்டோ பறைச்சேரி வில்வன்கண் முளைத்தால் போலே சீனின்ற சிவனுக்கு உதவாரப்பா சிவசிவா புலிப்பாணி செப்பினேனே. லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் அல்லது 5ஆம் இடத்தில் அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தீய கிரகங்கள் நிற்க சிறப்பில்லை என்று கூறியுள்ளார். இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. இந்த பலனும் குடும்பத்தை விட்டு சந்நியாசம் போனவர்கள் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வாக்கையும் பெற்றிருக்கிறார்கள் என்பது நடைமுறை அனுபவத்தில் காணப்படுகிறது. ஆக 5ஆம் இடம் குடும்ப வாழ்க்கைக்கு பெரிய பாதிப்பையும் சங்கடத்தையும் பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட முன்னோர்களுடைய கௌரவ மரியாதைக்கு ஏற்ற இறக்கத்தை தந்தாலுமே கூட சந்நியாச வாழ்க்கை இவருக்கு சிறப்பாக அமைகிறது என்பது நடைமுறை அனுபவத்தில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.